ஹலோ மக்களே, வீட்டிலே பாவ் பாஜி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டரும் ஆயிலும் சேர்த்துக்குங்க. அது நல்லா காயிட்டுன்னு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொடியை சாப் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா பொடியை சாப் பண்ண தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண குடமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாவை வதங்கின பிறகு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். அவ்வளோதான். கொஞ்சமாக தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொதிக்க வச்ச சூப்பரான சுவையான பாவ் பாஜி மசாலா ரெடி. இது நீங்கள் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக இறக்குறப்ப கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இறக்கி பாருங்கள். செம சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாவ் பாஜி மசாலா பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அடுத்தது ஒரு டவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு பண்ணை பாதியாக கட் பண்ணி அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பாவ் பஜ்ஜி மசாலா. அவ்வளோதான். பரிமாறுங்க. பசங்களுக்கு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.